everybody, welcome to Sala's cooking. இன்னைக்கு சோளமும் ராகியும் வச்சு ஹெல்தியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் முழு ராகி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் சோளம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை சோளம் இருந்தது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு சோளம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப் எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரை வச்சு தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எதில் ராகியும் சோளமும் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்துட்டு இதை ஒரு 4-5 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ராகி சோளம் ரெண்டுத்துலேயுமே தூசு குப்பை நிறைய இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு 4-5 தடவைனாவது அலசிக்கணும். இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம்னாவது நம்ம ஊற வைக்கணும். இல்லைனா ராகி சரியாக அரைப்படாது. ஸோ இது கண்டிப்பாக முக்கியம். நான் நைட்டு ஊற வைக்கிறேன். இப்போ நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடலாம். நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அரைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். ஸோ இந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை எப்பவும் போல் நம்ம தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரியே அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றிடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது, தோசை ஊற்றுற பதத்தில் தான் இருக்குது. ஸோ நான் தண்ணி எதுவும் சேர்த்தலை. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இது நார்மல் தோசையை விட கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நார்மல் தோசையை விடவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது கூட கார சட்னி, தக்காளி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.